நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கீரு இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே. தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் அன்னை தந்தையானவரோ பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டெளியன் ஆன போதிலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே. கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுநாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை கர்த்தருடைய துணையோடு, யாக்கோபின் தேவன் துணையோடு நம்ம தியானிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இங்க 2 காரியங்கள் சொல்லப்படும். மனுஷனுடைய ஆவி, இன்னொன்னு அந்த ஆவி எப்படி இருக்கு, இப்போ முறிந்து போன ஆவி. மனுஷனுடைய ஆவி அப்பப்ப என்ன பண்ணும், முறிஞ்சு போகும். உபத்திரவங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது மனுஷனுடைய ஆவி முறிந்து பாருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த முறிந்த ஆவிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிமிர்த்தி வச்சிருவாரு. நம்ம மங்கி எரியிற திரிய அவர் அணைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நெறிந்த நாணல முறிச்சு போட மாட்டார். நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான், மங்கி எரிஞ்சாச்சா அப்படின்னு அணைச்சு போட்டுருவாங்க, என்ன யூஸ்லெஸ் லைட் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நம்மளை அப்படி பண்ணவே மாட்டார். மங்கி எரியும் போது தூண்டி விடுவாராம், நம்ம தூண்டி எரிய விடுவார். நம்ம முறிஞ்சு போய் இருக்கிறோம்னா சரி வேண்டான்னு அப்படி முறிச்சு அப்படி போட்டுற மாட்டாரு. நம் காயங்களை கட்டி நம்ம நேராக நிறுத்தோம். உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகிறோமா, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறோமா, நம்ம கேட்டது கிடைக்கல போது சோர்ந்து போறோமா, அநேக வேளையில சோர்ந்து போகிற சூழ்நிலை வருது. அப்ப என்ன பண்ணும், மனுஷன் ஆவி, வெறும் மனுஷன் ஆவி. கர்த்தர் நமக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். சந்தோஷமா தான் இருக்கும். திடீர்னு என்ன பண்ணோம், பிரச்சனை வரும்போது அப்படியே சோர்ந்து முறிஞ்சு போயிடும். அதை யாராலையும் தாங்கிக் கொள்ளவே முடியும். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த முறிந்த ஆவியை கர்த்தர் திடப்படுத்தி, அது சுகப்படுத்தி, அது நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் பாத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா 46 4ஆம் வசனம் வாசிப்போ. 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கே 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தாயின் வயிற்றுல இருக்கும்போதே நான் உங்களை ஏந்தினேன், தாயின் வயிற்றுல இருக்கும்போதே நான் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. நம்ம அதை உணர்ந்து கொள்கிறோமா? இந்நேரம் வரைக்கும், இந்த 50 வயசு வரைக்கும் என்ன வச்சிருக்கிறாரே, கர்த்தர் என்ன தாங்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன தாங்கலன்னா தாயின் வயிற்றுல இருக்கும்போதே நானு அப்படியே வெளியே விழுந்திருப்பேன். சூரிய வெளிச்சத்தையே காணாம என்னைக்கோ அடங்கி போயிருக்கோம் என் மூச்சு, இல்லையா?
கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றுல நான் உன்னை உருவாக்கும் போதே நான் உன்னை ஏந்திக்கிட்டே இருந்தேன். அதை இன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணிக்கிடுவோம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆமா ஆண்டவரே, என் தாயின் வயிற்றுல நான் முதிரா பிண்டத்தை போல வந்திருக்கணும், நீங்க கரத்தை வச்சு தாங்கினதுனால தான் நான் இருந்தேன் சொல்லி அந்த நம்ம அக்னாலேஜ் பண்ணி அது கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் வயிற்றுல இருந்தே உங்களை ஏந்திட்டு வந்தேன். அப்புறம் இங்க சொல்லுகிற முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்கின, இனிமேல் நானு தாங்குவேன்னு சொல்றேன். அதுதான் ஒரு பெரிய அங்கே ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்கு. முதிர் வயதுல பெற்ற பிள்ளைங்களே பாரம் நினைச்சு அத கழட்டி விட்டுறாங்க, பெற்றோரை கழட்டி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, இப்ப மட்டும் இல்ல, நீ கடைசி மூச்சு வரைக்கும் நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன்னு. அதுதான் என் நம்பிக்கை. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் அரண்மனையில எத்தனையோ ஏராளமான வேலைக்காரங்க இருந்தாங்க, குமாரர் நிறைய பேர் இருந்தாங்க, மனைவிகள்லாம் இருந்தாங்க. சொல்ல முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளி விடாம, பலன் ஒடுங்கும் போது என்ன தள்ளி விடாம, கைவிடாம இருங்க, என்ன தள்ளி விடாம இருங்க என்று சொல்லி சொல்லுகிறோம். பாருங்க, அவன் கர்த்தர் மேல அவ்வளவாக நம்பிக்கை நம்மை தாங்குகிறார். இந்த ஒருவர் தான் சோர்ந்து போன வேளையில கூட என்னை தாங்குகிறவர் என் தேவன் தான். யாரும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது, யாரும் நம்ம கண்ணீரை துடைக்க முடியாது. நான் முறிஞ்சு போய் படுத்திருந்தா, சோர்ந்து போய் பெட்ல படுத்திருந்தா கூட என்னை தாங்கி என்னை தூக்கி விடுகிறார் என் தேவன் ஒருவர் தான். முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? உலக மனுஷரா இருந்தோம்னா அப்படியாக துக்கத்துல நம்ம ஒளிஞ்சு போயிருப்போம். வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தா என் துக்கத்திலே ஒளிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லு. அதனால கர்த்தர் கொடுக்கிற இந்த பலன், இந்த ஆறுதலை, கர்த்தர் கொடுக்கிற இந்த மகத்தான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். மோதி தாங்குவாரா? தாங்க மாட்டாங்க. அம்மா தாங்குவாங்களா? தாங்க மாட்டாங்க. அவன் என்ன கிடைக்கிறது சுருட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். என் தேவனை துணையாய் கொண்டு, என் தேவனை நம்பிக்கையாய் கொண்டு வாழ நம்ம கற்றுக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் முறிந்து கிடக்கிறதே இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று சொல்லி 7 துன்பத்தை அனுபவிக்கிறீங்களா? முறிஞ்சு கிடக்கிறேன்னுங்கிறீங்களா? இல்ல கர்த்தர் உங்களை நிமிர்த்தி நீ நிக்க வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மடங்கடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தூக்கி நிறுத்துவாராம். கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். 146 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மடங்கடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தூக்கி, கீழே விழுந்தவங்களெல்லாம் தூக்கி விடுகிறார். லூக்கால பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அங்கே ஒரு நீர்க்கோவை உள்ள மனுஷன் அங்கே வருகிறான். ஒரு பந்தி நடக்குது, ஆண்டவருக்கு விருந்து வைக்கிறாங்க. 14:5 வாசிங்க. நீர்க்கோவை மனுஷன் வருகிறான். அன்னைக்கு என்னவா இருந்தது? எந்த நாளா இருந்தது? ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாள்னு இவர் ஏதாவது பண்ணா இவர் மேல குற்றம் சுமத்தெல்லாம் ரெடியா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க சுற்றி உள்ள ஜனங்கள். அப்ப அவரு அந்த அற்புதத்தை செய்யும் முன்னால ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை செய்யறார். வாசிங்க 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நல்ல கவனி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அதை உடனே தூக்கி விட. அந்த தூக்கி விடுறத நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு துறவுல கிடக்குறோம்ல, நம்மள யாரோ நம்மள தள்ளி விட்டாங்க, கீழே தள்ளப்பட்டு கிடக்குறோம், பள்ளத்துக்குள்ள குழிக்குள்ள. பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, குழியில தள்ளிட்டான். எனக்குரிய பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த அப்படின்னு சொல்லுறான், குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். தூக்கி விட வர்றவங்களால தூக்கி விட முடியல, ஏன்னா இன்னைக்கு ஓய்வு நாள். சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒருத்தனும் நம்மள தூக்கி விட மாட்டேங்கிறான். ஆண்டவர் சொல்லுறாரு, அங்க என்ன சொல்லுகிறாரு? ஒரு வீட்டுல ஒரு கழுத எருது குழிக்குள்ள விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா? ஏன் இந்த ஓய்வு நாள்ல நான் சோமாக்குனா அதுல என்ன தப்பு, நான் தூக்கி விடுகிறேன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த மனுஷன் சுகமாகி, நீர்க்கோவை மனுஷன் சுகமாகி அப்படியாக அங்கே புறப்பட்டு போகிறத. கீழே விழுந்தவங்களை, குழிக்குள்ள விழுந்தவங்களை
தள்ளப்பட்டவங்களை, மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுகிறது நம்முடைய தேவனுடைய கரமா இருக்கிற. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த பிரச்சனையில நீ மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிற, கர்த்தர் உன்னை தூக்கி விட இன்றைக்கு வந்து இருக்கிறார். அவருடைய கரத்தை நீ பற்றிக்கொள், முழு நம்பிக்கை அவர் மேல வை. பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். பாருங்க, அந்த நீதிமொழி 15:13 அதுவும் இதே போல ஒரு வசனம் தான். அது வாசிங்க. 15:13 வாசிங்க. நீதிமொழி மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போ. ரெண்டு காரியம் அங்க சொல்லப்படுது. ஏன் முறிந்து போகுது ஆவி, ஏன் முறிந்து போகுது என்று சொல்லும் போது மனோதுக்கம், மனோதுக்கம், துக்கம் அநேக இருக்கும்போது அந்த ஆவி முறிஞ்சு போகுதான். நீங்க மகிழ்ச்சியா இருந்த என்ன ஆகும், முகமலர்ச்சியை உங்களுக்கு தரும் சொல்லி சொல்லப்படும். இன்றைக்கு இந்த துக்கம் என் வாழ்க்கையில வந்து ஒட்டிக்கிறது, அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிறது. இது என்ன பண்றது, புடுங்கி போட்டுறணுங்க, புடிங்க நாச்சம். மறுபடியும் அந்த துக்கத்துக்கு உள்ள இடம் கொடுக்காதீங்க. அது ஆவி முறிஞ்சு போச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே படுத்து கிடப்பீங்க. அதனால இன்னைக்கு இந்த மனோ துக்கம் உங்களை ஆவிய முறிச்சு போடாதபடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க என்ன வழி, இன்னைக்கு முதல்ல ஒரு வசனம் நம்ம இன்னைக்கு வாஸ்தவம் 86:4 வாஸ்தவம், சங்கீதம் 86:4 தான் நினைக்கிறேன். காலையில இன்னைக்கு தியானத்துல வாஸ்தவம், அது வாசிங்க. வராதவங்க அதை கேட்டுக்கொள்ளட்டும். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாகும். சங்கீதக்காரன் கேட்கிறான், எப்போ துக்கம் ஆண்டவரே இந்த உள்ளத்துல, இந்த வீட்டுல ஒரு இதுவும் சரியில்லை, நோயில படுத்து கிடக்காரு, வருமானம் ஒண்ணும் இல்ல, கடன் பிரச்சனை, நஷ்டம், இது ஆத்துமா வந்து துக்கமா இருக்கு. சங்கீதக்காரன் எவ்வளவு நாசுக்கா கேட்கிறாரு பாருங்க. உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். இது பாசிட்டிவா அப்படி கேட்கிறார். கட்டப்படுகிற வார்த்தைகளை வைத்து அவர் பாசிட்டிவா கேட்கிறார். அப்படி கேட்கும் போது மற்றபடி ஆண்டவரே கடன் இருக்கு, ஆண்டவரே கேஸ் இருக்கு, ஆண்டவரே பணம் இல்ல, இப்படி நெகட்டிவா சொல்லிட்டே, நெகட்டிவ்னா நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். எதிர் மாறாக கேட்கிறத காட்டிலும் உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி பாசிட்டிவா கேட்க. அப்போ ஆண்டவர் நினைச்சுப்பாரு, என்ன இந்த பிள்ளை என்ன மனமகிழ்ச்சி ஆக்கும் ஆத்துமான்னு சொல்றாரு, அப்ப ஏதோ துக்கம் இருக்கு போல இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்க வருவார். பார்த்தா கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, பிள்ளை கீழ்படிய மாட்டேங்க, கடன், நஷ்டம், வியாதி, பலவீனம், அப்படியே ஒன்னொன்னா அப்படியே சொல்ல 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 அந்த மெழுகு உருகுற மாதிரி அப்படியே துக்கம் வந்து உட்கார்ந்துரு. பாக்குறாரு ஆண்டவர், ஓஹோ அதான் சந்தோஷமா இல்ல போல இந்த பிள்ளை, ஆத்துமாவை மகிழ்ச்சியாகும்னு கேக்குது இந்த பிள்ளைன்னு சொல்லி ஒண்ணையா கர்த்தர் அகற்றி போடுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு கத்துக்கொண்டீங்களா? இன்னைக்கு பாசிட்டிவா எப்பொழுதும் என் ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்கும்னு கேட்கும். துக்கமா இருக்கிறீங்களா? யாராச்சும் ஏதாவது ஒரு காரணத்தினால துக்கமா இருக்கிறீங்களா? நீங்க நேரத்தே சொல்லிட்டீங்க ஆண்டவர்கிட்ட, உங்க துக்கம் எல்லாம் சொல்லிட்டீங்க, என் கடனு, கேஸு, நஷ்டம், பிள்ளைங்க. இன்னைக்கு என்ன சொல்லுங்க, என் மகிழ்ச்சி ஆகும் என் ஆத்துமாவேன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எல்லா காரியத்தையும் சொல்லணும், விவரமா சொல்லணும். அது ஒரு நேரம். எந்த நேரம் போனவனு முழங்கால் போட்ட உடனே ஆண்டவரே என் கடன், ஆண்டவரே என் புள்ள, ஆண்டவரே என் புருஷன், இப்படின்னு ஒண்ணையா சொல்லாதபடி ஆண்டவரே என் ஆத்மா மகிழ்ச்சியாக்கும்னு கேட்கும்போது, பாசிட்டிவா கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க ஆத்மாவை மகிழ்ச்சியா தடை பண்ணுகிற எல்லா காரியங்களும் ஒன்று ஒன்றொன்றா வெட்டி சீவி எரிந்து போடுவார். அல்லேலூயா. ஆத்மாவை மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரியம் சொல்றாரு. சிலர்
ஆத்மாவை மகிழ்ச்சியாகுன்னு கேட்பாங்க, அடுத்த ஸ்டெப்ப செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவே உயர்த்து. அந்த ஒப்பு கொடுத்தல் என் ஆத்மா அவர் கையில கொடுத்தாதானே, என் வாழ்க்கைய அவர் கையில ஒப்பு கொடுத்தாதானே அதை மகிழ்ச்சியாக்க முடியும். அதை ஏன் மடிக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் இது செய்யும்பாரு, அதை செய்யும்பாரு, போ ஜபத்துக்கு போகும்பாரு. அதெல்லாம் நமக்கு இட்ஸ் நாட் அட் ஆல் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. 3 மணிக்கு வர சொல்லுவாரு, 2:30 மணிக்கு அபிஷேகம். எவன் வருவான்? இந்த கழுது கூட பொதி சுமக்காது அப்படின்னு ஆத்துமா மடிக்குள்ள கட்டி வச்சுக்கோ. அப்புறம் எப்படி மகிழ்ச்சியாக்குவாரு? அவர் கையில கொடுத்தாதானே மகிழ்ச்சியை தருவாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த தாற்பயம் புரிந்து கொண்டீங்களா? அந்த வழிமுறையை புரிந்து கொண்டீங்களா? முற்றிலுமா கரத்துல ஆத்மா ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த தேவனுடைய மகிழ்ச்சி என் இருதயத்திலே தங்கும். அந்த துக்கம் எல்லாம் அகற்றி போட்டு அது என் ஆவிய நிமிர்ந்து நிக்க பண்ணும். அல்லையா? முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஒருத்தர் தாங்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை எப்படி நம்மை தாங்கிக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வைக்க விரும்புறேன். முதல்ல வாசி பக்கத்துடைய வார்த்தை நம்மை தாங்கும். எபிரேயர் 1:3 வாசிங்க. மடங்கடிக்கப்பட்ட நம்மை மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும், இதை மட்டும் நல்லா கவனிங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். போதும் போதும். எப்படி தாங்குகிறாரா? வல்லமுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறார், உலகத்தையே தாங்குகிறார். வசனங்கள் இருக்கு, நம்ம ரெஃபரன்ஸ் நீங்க வீட்டுல போய் பார்த்துக்கலுங்க. நான் எல்லாச்சும் சொல்ல சமயம் போதாது. பாருங்க, வல்லமுள்ள வார்த்தையினாலே பூமியையே தாங்கி கொண்டு இருக்கிறான். ஒரு வருஷம் நோவா காலத்துல தண்ணி வந்து அழிச்சிட்டு போயிட்டு, இப்ப இன்னைக்கு அக்கினிக்கு இறையா அந்த பூமி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற அக்கிரமத்தை பார்த்தா இப்பவே அழிஞ்சு போனோம் உலகம். அக்கிரமம் பெருகி இருக்கு. ஆனாலும் அவர் தான் நியமித்த அந்த நாளுக்காக அது அப்படியே எப்படி தாங்கிட்டு இருக்கிறாரு? வல்லமுள்ள வார்த்தையினாலே தாங்கிட்டு இருக்க. பேதுரு நிருபம் 2ஆம் நிருபத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, இல்லன்னா நிக்காதுங்க. இந்த உலகத்தையே அவர் வார்த்தை தாங்கிட்டு இருக்கு. அல்லையா? என்ன தாங்கிக் கொள்ள அவர் எவ்வளவு வல்லமுடையவராய் இருக்கிறார். எவ்வளவு வல்லமுள்ள வார்த்தை அவருடைய வார்த்தை. அவர் உலகத்தையே தாங்கி நிறுத்தி, அழிவுதான் இருக்கு, ஆனா அழியாதபடி தம்முடைய வார்த்தையை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நான் அழிந்து போதபடி தம்முடைய வார்த்தையை வைத்து என்ன காத்து. வேதம் வாசித்தீங்களா? இன்னைக்கு காலையில வேதம் வாசித்தீங்களா? காலையில எந்திரிச்ச உடனே நீங்க முதல் செய்த வேலை என்ன? நான் உங்களை குற்றப்படுத்தல, வேலை இன்னைக்கு நீங்க வேதம் வாசிக்கல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிடுங்க, நான் எழுந்த உடனே வேதம் தான் முதல்ல வாசிப்பேன். வேதம் வாசித்து ஜெபிச்சு அப்புறம் தான் என் வேலையை செய்யும். அது உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை தாங்கிக் கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் உங்களை தாங்க அந்த உலகத்துல. அந்த லூக்கா 24 எடுத்துக்கொள்வோம். 32ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவங்க இருதயத்துல என்ன இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா? துக்கம் இருந்தது, துக்கம் இருந்தது முதல்ல. அத நீங்க பாத்தீங்கன்னா அந்த 24ஆம் அதிகாரத்திலேயே 17 வாசிங்க. அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து. அப்ப எப்படி முதல்ல போகும்போது துக்கம் உள்ளவர்களா போறாங்க, இருதயத்துல துக்கம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவங்கள என்ன பண்ணுச்சேன்? கொழுந்து விட்டு எரியச்சு. இப்ப சந்தோஷம் அவங்களுக்குள்ள. இயேசு கூட வந்து அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்தாருங்க. பாருங்க, இன்றைக்கு அவங்கள அந்த அவிசுவாசம் என்ற அந்த துக்கத்தில் இருந்து அவங்கள மீட்டு எடுத்துச்சு. வேத தினந்தோறும் வாசிக்க வாசிக்க வாசிக்க. நேற்று வாசித்ததுதான் இன்னைக்கும் நான் வாசிக்கிறேன்.
முந்தானத்து வாசித்ததுதான், நாளைக்கும் நான் வாசிப்பேன், இன்னைக்கும் வாசிப்பேன். வேதத்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் துக்கம் தானாக ஓடிடும். இந்த ஜனங்களுக்கு ஓடிச்சா அந்த நம்பிக்கையே எல்லாம் வருனாங்க. இயேசு சிலுவையில அடிச்சுட்டாங்க, நாங்க என்ன பண்ணுவோம், துக்கமா பேசிக்கிட்டே போறாங்க. இவர் நம்மள ரட்சிப்பார் நினைச்சோமே, இவர் ராஜான்னு நினைச்சோமே, அவரை போய் சிலுவையில அடிச்சுட்டாங்க. துக்கம் துக்கம் துக்கம், அவங்கள நம்பிக்கையே இல்ல. ஆண்டவர் வார்த்தையை வைத்து அனல் ஊட்டி எழுப்பி அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாச்சு. வேதத்தை வாசிக்கிறோம், வேஸ்ட் நினைக்கிறீங்களா? என்னத்துக்கு இந்த வேதத்தை வாசிச்சுதான் தான் நேத்து வாசித்தாச்சு, முந்தா நேத்து வாசி, போன வருஷம் ஒரு ஆட்ட வாசிட்டேன் இல்ல, திரும்ப திரும்ப வாசிங்க. அது துக்கம் உங்க இருதயத்துல ஒட்டாதபடி அகற்றி போட்டுரும். அல்லையா, தொடச்சு போட்டுரும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான் சாட்சி சொல்லுவேன். அதுக்காக இந்த வசனம் தான் ஆசீர்வதிக்கும். உங்களை கைவிடாம காத்துக்கொள்ளும். மத்த எல்லாம் கைவிட்டுருவாங்க, இந்த வசனம் ஒருபோதும் உங்களை வாழ்த்த உங்களை கைவிடு. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக முடிந்து போய் இருக்கிறீங்களோ, வேதத்தை எடுத்து வாசிங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, அப்படி வார்த்தை நம்ம முறிந்தாவே தூக்கி விடுகிறது. பயத்தை எடுத்து போடும். அந்த உபத்திரம் வரும்போது பயம், சரி நாளைக்கு என்ன பண்ணுவாங்களோ, என் சத்துரு நாளைக்கு என்ன பண்ணுவானோ, நமக்குள்ளே ஒரு பயம். மேல மேல கேச போடுறானே, நாளைக்கு இன்னும் என்ன பண்ணி வைப்பாளோ பயம். இங்க பாருங்க, இன்னொரு வசனம் அந்த உயிர்த்தெழுதல் பகுதியிலேயே வாசிப்போம். யோவான் 20:19 வாசிப்போ. முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், அததான் சொல்ல, யாருக்கு பயந்தாங்க? யூதருக்கு பயந்தாங்க. பயந்ததுனாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பாருங்க, பயம். துக்கம் வரும்போது அடுத்தது பயம். அடுத்தது என்ன சம்பவிக்குமோ, நோய் இருக்கு இல்ல நான் பிழைப்பேனா மாட்டேனா, பயம் வருதா இல்லையா? வருது. கால்ல வலி இருக்கு, சரி ஐயோ நாளைக்கு என்னால ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு படியேறி என்னால வர முடியுமா, எனக்கு அவ்வளவு பயம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கும். அவர் வார்த்தை சொல்லு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப சமாதானம் என்று சொல்லி அந்த பயத்தை எடுத்து போடுகிறார் என்று சொல்லி பாருங்க. ஏன்னா யூதர் பயந்துக்கு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, நம்ம ஆசீர்வாதம் சொல்லும் போது சர்ச்சில முதல்ல ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, எண்ணாமத்துல வருகிற அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. புதிய பாட்டு ஆசீர்வாதம் இன்னொன்னு இருக்கு. பேதுரு நிருபத்துல அழகாக அத எழுதுற, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அத இன்னும் நான் தியானிச்சிருக்கேன், இன்னும் என்னால தியானிச்சு முடிக்கவே முடியல. அந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம், அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி அந்த 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுகிறது. கிருபையும் சமாதானம் எப்பொழுது பெறும்? புத்தி கெட்டாத அந்த தேவ சமாதானம் எப்பொழுது நமக்கு பெருகும் என்று சொல்லும் போது, நம்முடைய தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு. இப்ப சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது, புத்தி கெட்டாத சமாதானம் அநேக வேளையில நம்மளை விட்டு கடந்து போயிருது. ஏன்னு சொல்லும்போது, கர்த்தரை குறித்து நம்ம இன்னும் அறிந்து கொள்கிற விதமாக, நான் இன்னும் அறிந்து கொள்ளல, அப்படியா நான் இன்ஃபர் பண்ணி கொள்கிறேன், அப்படியான நான் காரியத்தை உள்ளடக்கி அந்த காரியத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன தேவன் அப்படி விட்டுருவாரா? நடு ரோட்ல விட்டுருவாரமா? கால் ஒடிச்சு கைய வச்சு என்ன உட்கார வச்சுருவாருமா என்ன வீட்டுல? என் தேவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாரு. அந்த அறிவு இருக்கும்போது புத்தி கெட்டாத தேவ சமாதானம். வியாதியில அழிய விட்டுருவாரா? மாட்டாரு. தேவனுடைய அந்த பற்றிய அறிவு எனக்கு இருக்கும்போது எனக்குள்ளே சமாதானம் இருக்கும். என் சமாதானத்தை ஒருவனும் கெடுத்து போட முடியாது. நான் தோத்து போயிருவேனா?
ஆண்டவர் விட்டுருவாரா அப்படி தோத்து போக? அந்த அறிவு உனக்கு கர்த்தரை நீ அறிந்து கொண்டன நீ சமாதானத்தை இழந்து ஒருபோதும் இருக்கவே முடியா. இந்த துக்கம் உன் இதயத்துல ஒட்டிக்கொள்ள கர்த்தர் ஒருபோதும் இடம். பாருங்க இன்னொரு காரியத்தை பாரு. முதல்ல முறிந்த ஆவிய கர்த்தருடைய வார்த்தை தாங்கிச்சு. ரெண்டாவது பார்க்க போறோம், கர்த்தர் தாங்குவா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 3-5 வாசிப்போம். சங்கீதம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். யார் தாங்குறாராமா? எப்போது தாங்கினா? நான் படுத்துட்டு நித்திரை செய்ய. ஏசி போட்டுக்கிட்டு நல்லா தூங்கல அவன். பஞ்சு மெத்த கட்டில படுத்து ஏசி போட்டு தூங்கல, அதனால தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க தாவீதுக்கு. அவர் எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல. அப்சலோம் அவனை துரத்திட்டு வரான், யுத்தத்துக்கு துரத்திட்டு வரான். ஏதோ ஒரு கல்லு மேட்ல காட்டு மேட்ல படுத்து கிடக்குறாரு. அப்ப அவன் சொல்லுறான், நான் படுத்தேங்க, அடுத்தது எனக்கு இன்னும் தெரியாது, நான் அப்படியே தூங்கிட்டேன். காலையில முழிச்சு பார்த்தேன், அப்ப நான் நினைச்சேன் கர்த்தர் என்ன தாங்கி கொண்டாரு என் உபத்திரவத்துல என்று சொல்லி சொல்லுகிறேன். இல்லது ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தூக்கம் வருமா? எந்த நேரம் ஈட்டி நெஞ்சில குத்த போறானோ தெரியாது. தூக்கம் வந்திருக்குமா அவனுக்கு? தாவீதுக்கு அது வேற எவனோ சத்துரு இல்ல, தன் மகன், சொந்த மகன் தாவீது கொல்லணும்னு வருகிறது. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டார் தான். வேதம் சொல்லுதுங்க, புதுசா ஏதோ நடக்குன்னு நினைக்காதீங்க. வேதம் அப்படிதான் சொல்லு. சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று. கர்த்தர் தாங்கினாரா? அப்புறம் மறுபடியும் அபிஷேகத்தை ராஜாவா கொண்டு உட்கார வச்சாரா? கர்த்தர் தாங்கினார். அல்லையா? பாருங்க இன்னொரு அந்த லூக்கா 24 இன்னொரு வருஷம் கர்த்தர் தாமே எப்படி தாங்குறான்னு சொல்லி நான் காண்பிக்க விரும்புகிறேன். 3-5 வருஷத்தோம். லூக்கா 24:15 வாசிப்போம். 24:15. இப்படி அவர் பேசி சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே அவங்களோடு சேர்ந்து கூட நடந்து போனார். வேற யாரையும் அனுப்பல, எலியாவை அனுப்பல, தீர்க்கதரிசி அனுப்பல, இன்னொரு ஊழியக்காரன் அனுப்பல. என்ன பண்ணாரு? அவரே சேர்ந்து கூட ஏன்னா இந்த பிள்ளைங்க துக்கத்தோட இருக்கு, மனம் முறிஞ்சு போய் இருக்கு, கவலையோடு இருக்கு, நம்பிக்கையே இல்லாம இருக்கு. நான் உங்களை முறிச்சு விட்டுற மாட்டேன், நெறிந்த நானாலே முறியாதவ மங்கேறிற தெரிய அணைக்கா. என்ன பண்ணாரா? அவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவருக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். பிதாவிட்டால போயிட்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவு வேலை சொல்லி இருந்திருப்பார். பிதா சொல்லியிருப்பார் மாட்டாரா? அந்த கட்டத்துல அதெல்லாம் விட்டுட்டு இயேசு தாமே அவங்க கூடயே அவரே கூடயே சேர்ந்து நடந்து போனார் என்று சொல்லி பார்க்க. இன்னொரு அதே மாதிரி ஒரு வசனம் அதே உயிர்த்தெழுந்த பகுதியில தான் இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 36 அதே அதிகாரத்துல 15 வாசிங்க, 36 வாசிங்க. இவளை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் அத கோடு போட்டு இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை தரிசிச்சுட்டு திரும்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லணுமே, அங்க ஓடுறாங்க. இங்க அங்கேயுமா பயங்கர ஷட்டில். அங்க ஓடி போய் அந்த இடத்துல இந்த சீசட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு உயிரோட நாங்க பார்த்தோம், உயிர் தெழுந்துட்டாரு அவரு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் ஆச்சரியமா நம்ப முடியல அவங்களால. என்ன பண்ணாரா? இன்னொரு ஊழியக்காரனை வச்சு சொல்லியாச்சு போதும் அப்படின்னு நினைக்கல ஆண்டர். திரும்பவும் இயேசு தாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று. இன்னொரு ஊழியக்காரன் அந்த 2 பேர் எம்மா ஒரு சீசர்கள் சரி அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இல்லை, திரும்பவும் மற்ற சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தி இயேசுதாமே வந்தார். கர்த்தர்தானே என்ன தாங்கினான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்கா? கீழே விழுந்து கிடக்கும் போது இயேசு தூக்கி விட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் நிச்சயமா தூக்கி விடுவா. என்ன தூக்கி விடுங்க, நான் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறேன், கண்ணு தெரியாம கிடக்கு, நான் கீழே தள்ளப்பட்டு கிடக்கேன், குழிக்குள்ள கிடக்கேன், நீங்களே என்ன தூக்கி விடுங்கன்னு சொல்லி
கர்த்தர்ட்ட நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். பாருங்க, அதுக்கு ஒரு ஆதாரமா இன்னொரு வசனம் சொல்லி ஏசாயா 40:28 31 வரைக்கும் நம்ம ஃபுல்லா வாசிக்க வேண்டாம். ஏசாயா 40 நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசி. 29 சோர்ந்து போறவனுக்கு அவர் சோர்ந்து போனா என்ன பண்ணுவாராம்? முதல்ல தூக்கி விடுறதுக்கு பலன் கொடுப்பாராம். அப்புறம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ண கொஞ்சம் இந்த கொஞ்சம் இல்ல பெருக பண்ணுகிறாராம். நீ மறுபடியும் சோர்ந்தே போ. பாருங்க, அது தேவனுடைய பிள்ளைகள். யாருக்கு? கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலனை கொடுத்து தாங்கிக் கொள்வார் என்று வசனம். சோர்ந்து போறான். ஏன் அவர் சோர்ந்து போறவனுக்கு அவரு பலன் கொடுக்க முடியுது? ஏன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண முடிகிறது? சற்று யோசித்து பாத்தீங்களா? அவர்கிட்ட திரளா இருக்கு. அவர்கிட்ட அந்த முந்தின வசனம் 28ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய் அநாதி தேவன். இங்க ஒரு தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏன்னா பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். சோர்ந்து போகல. பூமியெல்லாம் உண்டாக்கிட்டு நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சோன்னு டயர்டா இருக்குங்க அப்படின்னு போய் உட்காந்துருவோம் இல்லையா? இவர் இவ்வளவு பெரிய வேலையை சிருஷ்டித்துட்டு எனக்கு டயர்டா இருக்குங்க, சோர்ந்து போயிட்டாங்க இந்த பூமியெல்லாம் அப்படின்னு போய் உட்காந்தாரா? இல்ல. திரும்ப முதல்ல இருந்து வாசிங்க. முதல்ல இருந்து வாசி. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? போதும் பாருங்க. அதான் பாருங்க, அவர் சோர்ந்து போய் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட நிறைய இருக்கு பலம், சத்துவம் நிறைய இருக்கு. அப்படியே எடுக்க எடுக்க ஊதிக்கிட்டே இருக்கும். அதனால்தான் உனக்கு அவரு நீ சோர்ந்து போய் இருக்கும்போது, எப்போ நீ சோர்ந்து போயிருக்கியோ உனக்கு பலனை அவர் கொடுக்கும். சோர்ந்து போனோமா நம்முடைய காரியங்கள் இன்னும் நடக்கலையே. அதுக்கு முந்தின வசனம் 27ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். யாக்கோபு என்ன சொல்றான்? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிட்டு, நான் படுற பாடு இந்த ஆண்டவருக்கு தெரியல, நியாயம் என்கிட்ட இருக்கு ஆனா அது தேவன்கிட்ட எட்டல அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்ற. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோமா? ஏன் இன்னும் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? ஏன் என் நியாயம் இன்னும் எட்டல தேவன்கிட்ட? அவர் அப்ப அப்படி சொல்லிட்டு யாக்கோபு இஸ்ரவேல் என்ன சொல்லுது? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காரு போல, ரெஸ்ட் எடுத்துட்டு பூமியெல்லாம் உண்டாக்கிட்டு அதுக்கு மேல பலன்ல போல உட்கார்ந்துட்டாரு போல. இல்ல, சோர்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த புதிய பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் தாமே உன்னை தாங்குவார். ஆவி முறிஞ்சு போயிருக்கா? உலக மனுஷன் முறிஞ்சே கிடப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாட்டிலே காத்திருங்க, புது பலனை பெற்று கர்த்தருக்கு எழுந்து ஓடத்தக்கதான கிருபை கர்த்தர் தருவாராக. நெறிந்த நாளில் அவர் முறிப்பதில்லை. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். தெய்வீக பலம். சிலர் ஜபத்துல இந்த பலன் இல்லாம சோர்ந்து போய் கிடக்கிறோம். கேட்டு கேட்டு ஒண்ணுமே கிடக்கலங்க, கேட்டு ஒண்ணுமே நடக்கலங்க. ஜபத்துல சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? அது ஜெபிக்க வேண்டிய பலனை நமக்கு வல்லமையை தருவார் இன்றைக்கு. அதுதான் முக்கியமா இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்கு. வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யுத்த நாள்ல ஓடி போகும்போது, யுத்த நாள்ல முற்றுகை போட்டிருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு இல்ல. அப்ப இறக்கமுள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணுச்சான்? பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. என்ன ஒரு பயங்கர கொடூரமான ஒரு காலம். தகப்பன்மார் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க தப்பிச்சு. கொஞ்ச தூரம் தான் ஓட முடியுது, அப்புறம் ஓட முடியல, அவங்களே தப்பிக்க முடியல. என்ன பிள்ளைங்களை அப்படியே போட்டுட்டு ஓடிடுறாங்க. என் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, உன் அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. அவர் சோர்ந்து போகவே மாட்டார். தாய்க்கு பசி வந்தவொடனே, பசி வந்தா 10 பறந்துருவாங்க. அந்த மாதிரி 10 பறந்து தவறான காரியங்கள். தகப்பன் வல்லமோட முதுகுல வச்சு தோல்ல வச்சு சுமந்துகிட்டே ஓடுறான்.
யுத்த நாள் வரும்போது அதுக்கு மேல ஓட முடியல, பிள்ளைய போட்டு ஓடினோம். வேதத்துல இருக்கு வசனங்கள். என் தேவன் சோர்ந்து போவதே இல்லை, அவருடைய கைகள் சோர்ந்து போவதே இல்லை. உன்னை சுமந்து 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 தூக்கிக்கிட்டே போவார், உன்னை கைவிடுவதே இல்லை. ஒரு சூழ்நிலை 10 வருஷமா நடக்கு இந்த கேஸ், நான் விட்டுறேன், இனிமேல என்னத்தியா நீ பாத்துக்க, அப்படி விட்டு வரேன். உன்னை சுமந்துகிட்டே போ, உனக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் உன்னை தூக்கிக்கிட்டே போ. உன்னை அழித்து போடவே மாட்டேன், உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவே. கத்தத்தானே அந்த தெய்வீக பலனை, கத்தருக்கு காத்திருக்கிற அந்த பலனை நமக்கு தருவார். நீங்க காத்திருக்க மட்டும் கத்தட்ட பலனை கேட்டு பெற்றுக்கொள்ள. ஏற்ற வேளையிலே நேர்த்தியாய் அவர் அதான் காலத்திலே நேர்த்தி ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? 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 அல்லேலூயா. இவ்வளவுதானா? பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எப்படி தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி. ஜெபத்துல சோர்ந்து போறோம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம தூக்கி சுமந்து எவ்வளவு நாள் இதை சுமக்கிறது, போடு. நீங்க யுத்த நாள்ல தாப்பம் போட்டான்னு உடனே எல்லாம் சிரிச்சிங்க இல்லையா, நாம அப்படிதான் பண்ணிடுறோம். சில காரியங்களை பிள்ளைய ரட்சிப்புக்காக சுமந்துக்கிட்டே வருவோம். என்ன ஒண்ணு இல்ல, அவரை பொத்தும் போறீங்க, நான் ஆச்சு போ விட்டுருவோம். சில காரியங்கள் ஜெபத்துல சோர்வு நமக்கு. நீங்க யுத்த நாள்ல தாப்பேன், நம்ம வாழ்க்கையில யுத்தத்தை எங்க பார்க்க போறோம், பிள்ளைய தூக்கிட்டு எங்க ஓட போறோம்? ஜெபத்துல வேளையில அநேக கை விட்டுட்டு நம்ம மட்டும் தப்பிச்சா போதும்னு ஓடி. தெய்வீக பலனை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாரா. எடுத்தவங்க வாசம் சங்கீதம் 94:18 கிருபையினால நம்ம தாங்கிக் கொள்வார். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது எது தாங்குதாமா? கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் அழகாக சொல். பாருங்க, இந்த கிருபை அதை குறித்து ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். கிருபை எல்லாருக்கும் உண்டு. உலகத்தின் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஸ்திரீக்கும் உண்டு, கிருபை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஜெயில கிடக்கிறவனுக்கு இல்லையா, அவனுக்கும் உண்டு. குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான் அவனுக்கு கிடையாது, அவனுக்கும் உண்டு. எனக்கு விரோதமா யுத்தத்துல எழும்பி நிக்கிறானே அவனுக்கும் உண்டு தேவனுடைய கிருபை. நான் பாதிக்கப்பட்ட எனக்கும் உண்டு. எல்லாருக்கும் உண்டு கிருபை. ஆனா அது சில கண்டிஷன்ஸ். கிருபை யாருக்கு கிடைக்கும்? பாவியாயின் மேல கிருபையாயிருங்க கேட்கும் போது கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட பக்கத்துல போய் கேட்கும் போது கிடைக்கும். ஏன் ரோட்ல கிடக்கிறான், அவன் கேட்கல, ஆண்டவர் கிருபையை தேடி வரணும். எல்லாருக்கும் அவனுக்காக தான் சிலுவை மரத்துல ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டாரு. அவனுக்கும் உண்டு கிருபை. ஆனா அதை உணர்ந்து சிலுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க, நான் தினந்தோறும் கேட்க விரும்புகிறேன். 1979 கேட்டது மாத்திரம் இன்னைக்கும் நான் கேட்க விரும்புறேன். அப்படி கிருபையை தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அப்படியே கிருபை இல்லைன்னா கால் சறுக்குது, அப்படியே விழுந்துருவேன் நான். விழாதபடி அவருடைய கிருபை என்ன தாங்கிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில கிருபையை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நேத்து வாங்கினேனே, சரி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனா திங்கக்கிழமை வேண்டாமா? வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணா சனிக்கிழமை ஜெபம் பண்ண வேண்டாமா? கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புறேன். அதனாலதான் வனாந்தரத்துல அவங்க பயங்கரமான வனாந்தரம், விதைப்பும் இல்ல அறுப்பும் இல்ல, 40 வருஷம் நடந்து வந்தாங்க. தினந்தோறும் மன்னாவை தந்தார். அந்த மன்னாவை எப்படி வாங்கிக்கிட்டாங்க? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெட்டு கட்டி அப்படியே பிடிச்சு பைக்கில் வச்சுக்கிட்டோம் மன்னாவை. ஆண்டவர் he never allowed that. அவங்கள குனிய வச்சார். காலையில எப்படி மன்னாவை எடுத்திருப்பாங்க, அப்பதான் சாப்பாடுங்க. ஆண்டவர் காலை தொட்டு கும்பிடுங்க, அப்பதான் சாப்பாடு உங்களுக்கு. தாழ்மை உள்ளவனுக்கு
கிருபை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன தாழ்த்த நான் சித்தமுடையவளா இருக்கிறேன்னா அவதானே அப்படி சொன்ன. நான் என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட செல்லாதுங்க, அந்த கேஸ் செல்லாது, எடுபடாது. ஆண்டவர் அந்த கேஸ் எடுத்துக்கவே மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட போகும்போது தாழ்த்தி, என் பக்கம் நியாயம் இருக்கு, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே கால் சறுக்கு, நான் கீழே விழுந்துருவேன், என்ன தாங்கி இப்படி கிருபையினால என்ன தாங்கி கொள்ளுங்க. கிஞ்சி அழுது கிருபை கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப உங்க கால் ஊர் போகும் சறுக்காது, அப்படி கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. இந்த கிருபைக்குள்ள நீங்க இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில கேட்டேன், உண்மைதான். நம்ம காலையில அந்த ஜெப புஸ்தகத்துல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மன்னாவை தந்தீங்களே, இன்னைக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் போஷிப்பீங்களே உங்களுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு என்ன போஷிங்க. கிருபை கேட்கணும். ஒரு தப்பு செய்யும் போது என்ன பண்ண தாவீது, மிகுந்த கிருமையின்படி எனக்கு இறங்கும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறான். கத்தரவனை தாங்கி கொண்ட அப்படி கிருபையிலிருந்து விழுந்து போகப்படி. ரோமர் 6:14 பாத்தீங்கன்னா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுதாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சங்கீதக்காரன் அந்த ரோமர்ல 6:14 பவுல் எழுத போறதை எப்படிதான் அறிந்து கொண்டார்? ஆவின் அபிஷேகத்தினால். அந்த கிருபைக்குள்ள இருந்தாதான் என்ன இந்த பாவம் மேற்கொள்ளாது என்று நன்றா உணர்ந்து கிருபைய கெஞ்சி அவன் பெற்றுக்கொள்கிறது. அங்கே கிருபைக்கு நான் அடிக்கடியா சொல்லுவேன் இல்லையா, ஒரு மெதவை கடல்ல ஒரு மெதவை மதக்குது. மெதவை என்ன தெரியல, ஏதோ ஒரு மதக்க வைக்குது. அது என்னதான் வந்து அலை அடிச்சாலும் அப்படி இப்படி இப்படி ஆடும். அவரை திரும்ப வந்து அப்படி மறந்துட்டு இருக்கும். அதுபோல எவ்வளோ புயல் வரும் நம்முடைய வாழ்க்கையில், நம்மளுக்கு கீழே அமிழ்த்தி போடு. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். சத்துரு போடுற திட்டங்க. நீங்க மனுஷரை பயிற்சிக்காதீங்க. உன்னை எப்படியாவது கிருபையில இருந்து விழ வைக்கணும்னு, நித்திய ஜீவனுக்குள்ள நீ போக கூடாது, எப்படியாவது கவுத்து போடுறணும்னு சத்துரு ஏவி விட்டு இருக்கிறான். அதனாலதான் நீ ரொம்ப பிரியமானவள் ஆண்டவருக்கு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு போராட்டம். நீங்க கர்த்தருடைய பார்வையில ரொம்ப விலையேறப்பட்டவங்க, அதனால்தான் இத்தனை போராட்டம். நீ நித்திய ஜீவனுக்கு என்று நீ முன்குறிக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவள். அது இந்த பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் இவ்வளவு எப்படியா நித்திய ஜீவனுக்குள்ள விடக்கூடாதுன்னு யாரையோ ஏவி விட்டு உன் மேல போராட்டத்தை கொண்டு உன்னை எப்படியா தண்ணியில முக்க போடுறணும்னு நீயோ அந்த மதவே போல கிருபைக்குள்ள இருக்கிறபடினாலே பாவம் உன்னை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமை நீங்க நிக்காங்க. அதான் கர்த்தர் குறித்த அறிவு. அது இருக்கும்போது சமாதானம் இருக்கு. நான் கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள், முன்குறிக்கப்பட்டவள். எனக்குன்னு ஒரு நல்ல பங்கு இருக்கு. அதுகிட்ட நான் போக கூடாதபடி எனக்கு ஜீவக்கனியை வச்சிருக்கிறார் பரலோகத்துல. என்றென்று வாழணும்ல, அப்ப அந்த ஜீவக்கனி தருவாரு. அதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த பிசாசு என்ன பண்ணுறான், என்னை எப்படியா ஓட்டத்தை தடுக்க பல காரியங்களை செய்யறான். இந்த அறிவு உனக்குள்ள இருக்கும் போது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உன்னை ஆளுகை செய். அல்லேலூயா. கிருபைக்கு கீழே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. அந்த கிருபை கேட்டு பெற்றுக்கொள்கிறவங்களுக்கு கிருபை அழைக்கிறேன். அப்ப அந்த கிருபை ஒன்ன கால் சறுக்குதுதான், உளுந்துற போல இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை நீ கேட்கும் போது கால் சறுக்காதபடி உன்னை காத்துக்கொள்ளும். பாருங்க, இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம். ஏசாயா 41:10 வாசிங்க. 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
செய்யாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவார? நீதியின் வலது கருத்தினாலே தாங்கும். கர்த்தருடைய கை என்ன கை? நீதியின் கை. அதுவும் அவர் வலது கரம் எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இல்லையா? நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்கு. அந்த அந்த 41 வீட்டுல போய் வாட்சி பாருங்க. இன்னும் அநேக காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு விவரமா பேச நேரம். ஒண்ணு நீதியின் வலது கட்டினாலே தாங்கும். இது சங்கீதக்காரன் அருமையா 63 சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிப்போ. என் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. வலது கரம் என்ன தாங்கு. தாயின் வயிற்றுல இருக்கும்போதே என்ன ஏந்தி சுமந்தாரு. இனிமையும் சுமப்பேன், மட்டும் சுமந்த இனிமேலும் சுமப்பேன்னு சொன்னாரு. இங்க சங்கீதக்காரன் திட்டவட்டமா சொல்லுகிறான், நம்ம வலது கருத்தினாலே என்ன நீங்க தாங்குது. அப்ப வலது கருத்தினாலே தாங்கன்னா அந்த வசனத்துல அதுலயே ஒரு உத்தி இருக்கு. அந்த 8ஆம் வசனம் முதல் பகுதி, என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டு இருக்கிற. வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கு. 24x7 24 மணி நேரம் என் ஆத்துமா, வாரத்துல 7 நாளும் என் ஆத்மா வர பற்றி கொண்டு இருக்க. கல்யாண வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், ஐயோ தூள் பறந்துருங்க எல்லாம். யாரெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பேசுற, அப்பதான் திறந்து அவுத்து விட்ட இது மாதிரி ஓட மாதிரி என்னெல்லாம் பேசிடும் கொஞ்ச நேரத்துக்குள்ள. இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பச்சோந்திய போல நம்ம மாற்றிக்கொள்ளும். உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தார் போல. கோயில் முடிஞ்சு வெளியே வர்றவங்க என்னெல்லாம் பேசுறான், எங்கெல்லாம் நின்று யார பத்தி எல்லாம் பேசுற. அது முந்தி காலம் அது மூட பழக்கமா என்னமா, நான் நல்ல பழக்கம்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவாங்க, கோயில் முடிஞ்சானே என்னமா பண்ணுவாங்க, அப்படியே மடி அந்த ஆசீர்வாதத்தை போடும்போது இப்படி பிடிச்சுக்கிடுவாங்க பொம்பளைங்க. அப்படியே வீட்டுக்கு போவாங்க, அப்படியே வீட்டுக்கு போவாங்க அந்த ஆசீர்வாதத்தை. அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். இன்னைக்கு அந்த பயம் இல்லையே, கர்த்தருக்கு பயம் இல்லையே. கோயிலை விட்டு வெளியே வந்தா என்னெல்லாம் நீ பேசுற, அதை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அதை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜாக்கிரதையாச்சு. கோயில் வளாகத்துல இருந்து என்னெல்லாம் பேசுறீங்க, யார பத்தி எல்லாம் பேசுறீங்க. இந்த லெந்து நாள்ல நம்மளை கொஞ்சம் சுத்தி எடுத்துக்கணும். அங்க பார்த்தா தான் உனக்கு சோறு இறங்குமா, அங்க பார்த்து பேசலன்னா உயிர் போயிருமா உனக்கு. காத்துட்டு இருப்பாங்க, ஓடி இங்க ஓடுவாங்க அங்க ஓடுவாங்க. அது நம்ம கோயில்கள்ல இப்ப ஒரு காப்பியை வேற வச்சிடலாம் வாசல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, மூட பழக்கம் தான். ஆனா நான் அப்படிதான் விரும்புறேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தாங்க சொல்லும்போது மடிய பிடிச்சி அது அப்படியே என் வீட்டுல கொண்டு அப்படி அவுத்து விடுறது. யார் விரும்புவீங்களா? அப்படி அடுத்த வாரம் கோயில் வளாகத்துல நான் வந்து அப்படியே பார்க்க வரேன். கத்த அங்கே ஒரு அமைதியை கட்டளையிடுங்க. விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பரபரப்பு. ஐயோ அவங்க போறாங்க போறாங்க பிடி அவங்கள, அவங்க இந்த இது சொல்லணும், அவங்ககிட்ட இதை கொடுக்கணும். அங்கதான் காசு எல்லாம் பரிமாறுது, எல்லாம் நடக்கும். சில புடவெல்லாம் கொண்டு மாத்திக்குவாங்க, சில பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, எல்லாம் நடக்கும் அங்கதான். நீதியின் வளர்க்கறதுனால என்ன ஆண்டவர் தாங்கணும். என் ஆத்துமா அவரை தொடர்ந்து அட்டி கொண்டு இருக்க. பாருங்க வேகமா இன்னொரு காரியங்களுக்கு பாருங்க, இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 57 ஏசாயா 16 57 16
15 நினைக்கிறேன். நித்தியவாசி, அதான் நித்தியவாசி, நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் பாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கவும் நொறுங்கின இதயத்தை உயிர்ப்பிக்கவும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியர்களுக்கு வாசம் ஆவியானவர் குத்துங்க சொல்லப்படும் அபிஷேகம். இந்த அபிஷேகம் நம்மளை தாங்கி கொள்ளணும். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்ப நமக்குள்ளே தங்கி இருப்பாரு என்று சொல்லும் போது அவர் நித்தியவாசி, பரிசுத்தர், உன்னதமானவர். அவர் எங்க இருப்பாரு? உன்னதத்துலதான் இருப்பாரு, பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாரு. ஆனாலும் ஜனங்கள் முறிஞ்சு போகும்போது, இருதயம் நொறுங்குண்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாராம்? நமக்குள்ள தங்கி இருப்பாரு. நொறுங்குண்ட இருதயத்துக்கு சமீபமாக என்னத்துக்கு என் ஆவியை உயிர்ப்பிக்க, நான் சோர்ந்து போவேன்னு சொல்லிட்டு இருதயம் உடஞ்சி இருக்கும்போது வாசமாயிருப்பார். இன்னொரு கண்டிஷன், உடஞ்சி யாரையா திட்டிட்டு இருக்கும்போது இல்லை, பணிந்த ஆவி. இந்த ஒரே என் வாழ்க்கையை பாருங்க, இப்படியே உடஞ்சி கிடக்கு, என் வாழ்க்கையை பாருங்க, சந்தோஷமே எந்த நாளும் போராட்டம் போராட்டம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தான் அதை சரி பண்ண முடியும். பணிந்து போகும்போது ஆவியானவர் நம்ம அப்படியாக முழு கண்ட்ரோலையும் எடுத்துக்கொள்வார். இல்லையா? உடஞ்ச இருதயம், கேடு திருக்கு கொளுத்த இருதயத்துல இருக்க மாட்டாரு, நொறுங்கி போய் என் வாழ்க்கையில சம்பவிக்கிறது, இப்படி சம்பவிக்கிறது, பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கிறது, எனக்கு விரோதமான காரியங்கள் சம்பவிக்குது, நீங்க தான் அதை சரி பண்ண முடியும் என்று சொல்லி பணிந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆவியான நமக்குள்ளே ஆவியான் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் எல்லாரும் சொல்லலாம். இது ஒரு விசேஷித்த அபிஷேகம். உடஞ்சி இருதயம் உடஞ்சி துக்கத்துல உடஞ்சி என்னை தாழ்த்தி நான் கூப்பிடும் போது எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வரும். அது என்ன பண்ணும்? என்னை உயிர்ப்பிக்கும், எனக்கு புதிய நம்பிக்கையை தரும், எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக ஒப்பு கொடுக்கும்போது முழுமையாக நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம். சற்று இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க யோசிச்சு அந்த அபிஷேகத்துக்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? முழுமையான அந்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த அபிஷேகத்துல நிறைஞ்சி பேசுறோமா? ஒரு வார்த்தையும் அல்ல, நான் இஷ்டத்துக்கு நான் பேசிக்கிடுவேன், ஆனா இங்க அபிஷேகத்துக்கு நான் கேட்கும் போது அந்நிய பாஷையில் நான் பேசுவேன், அது ஆண்டவர்கிட்ட செல்லாது. நீங்க அபிஷேகம் பெற்றுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், அது ஒரு வரம் கொடுத்துடுறாரு. ஆனா உங்களை ஆளுகை செய்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண வேண்டும் என்றார், முழுமையாக அவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்களா? அவர் சொல்றத நான் சொல்லணும், பேசணும். இங்க மாத்திரம் இல்ல, வெளியே போன அவர் செய்யறத நான் செய்யணும். அவர் என்னை ஆளுகை செய், என் அவையை உங்களை ஆளுகை செய், என் ஆவை ஆளுகை செய், நான் விட்டு கொடுக்கிறேன். அப்பொழுது இந்த ஆவியான நமக்கு துணை நிற்பார், நம்மளை வெற்றியின் பாதையிலே நடத்துவார். நான் அந்த அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் அபிஷேகம் பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னனாலும் செஞ்சுக்கிட்டு எங்கனாலும் ஓடிக்கிட்டு எதனாலும் பேசிக்கிட்டு இருந்தா யுத்தம் பண்ணுவாரா? ஆரியான கொடியேற்ற வருவாரா? என்ன இழிச்சவாயா? கொடியை இறக்கி போட்டு போயிடுவாரு, கொடியெல்லாம் ஏத்த மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆரியான கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தா கொடியெல்லாம் கிழிச்சு போட்டு போயிரு. ஜாக்கிரதையாக நினைச்சு அதான் கடைசியா ஒரு பகுதியை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம், ஒவ்வொரு வசனம் நாங்க வாசிப்போம். 2 கொரிந்தியர் வாசிக்கிறீங்க? 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய
பொருட்டாக பிரகாசித்தார். 7. இந்த இது ஒரு மகத்துவம் உள்ள வல்லமைங்க. அத நம்ம மகத்துவம் உள்ள வல்லமைன்னு முதல்ல அக்னாலேஜ் பண்ணிக்கணும். இருளில இருந்தேன் நான் ஒரு நாள். இப்ப வெளிச்சத்தை மேல ஆண்டவர் பிரகாசப்படுத்தி இருக்கிறார். என்னை அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். என்னை ரட்சிப்பின் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். என்னை அபிஷேகத்தின் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அப்படி கிருபையில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளையா மாற்றி இருக்கிறார். எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். நம்ம எல்லாரும் இருதயத்திலயும் பிரகாசித்தா இருக்கிறார். அதனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இல்ல வரமாட்டோம் இல்லையா? வேற எங்க மீன் கடையில் நின்றுட்டு இருப்போம், டீனர்ல நின்றுட்டு இருப்போம். அக்கா வாங்கக்கா, இன்னைக்கு நல்ல ரிபேட் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், அது சலுகை போட்டிருக்கான், போலாம் வாங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா, வாங்கக்கா போலாம், அங்க சரவணா ஸ்டோருக்கு போலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் பிரகாசித்திருக்கிறார். அதனாலதான் வந்திருக்கிறோம். ரட்சிப்பை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆனா அதுக்கு அந்த அபிஷேகத்துக்கு விட்டு கொடுத்து வாங்கினா அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வாங்க. மேலங்க வரணும்னா எத்தனை படி ஏற வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த ஆண்டவர் காரியம் மட்டும் அந்த ரட்சிப்பு ஒரு படி வச்சோடனே அப்படி போயிடணும் இல்லைங்க. 30 படி ஏறினா தான் மேல வர முடியும். நான் திட்டோட்டமா சொல்லிடுறேன். ஒரு படியில வச்சுட்டா நீங்க மீட்டிங் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. 30 படி ஏறி ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ரட்சிப்புலயே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். சிலர் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷை பற்றி அது 2வது படியில அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. இந்த ஒப்பு கொடுத்தல் வாழ்க்கைக்குள்ள வரணும். வாசிங்க 7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களே பெற்றிருக்கிறோம். இப்பதான் சொல்லுகிறார் பவுலுக்கு எவ்வளவு போராட்டம். நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்படுகிறோம், நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லைங்க. கொஞ்சம் நின்னுங்க. எப்போக நெருக்குனா ஒடுங்கி போகுமா? ஒடுங்கி போகுது. அலுமினிய பாத்திரத்தை 4 பக்கம் சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிங்கன்னா சப்பி போயிடும். அப்படிதான் போயிருக்கணும் நம்ம. ஏன்னா ஆவியானர் வெள்ளமே நமக்குள்ளே பொக்கிஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எப்ப நெருக்கப்பட்டு ஒடுங்கி போறது. கலக்கம் வருதா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? அநேக வேலை ஐயோ நான் என்ன செய்வேன், விடிஞ்சா என்ன செய்வேன், கேஸ் போட்டுட்டானே என்ன செய்வேன், விடிஞ்சா என்ன செய், கடைக்காரி வந்து கத்துவாளே, கடன்காரன் வந்து கத்துவானே, பேங்க்ல நோட்டீஸ் வந்துருமே. கலக்கம் அடையுது. ஆனா என்ன பண்ணலையா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில அநேக வேலையில மனம் முறிஞ்சு பைத்தியம் மாதிரி எங்கேயாவது ஓடி இருக்கணும் இல்லையா, தலையை பிச்சுக்கிட்டு. ஆனா நீங்க இன்னைக்கு கத்தருக்குள்ள இன்றைக்கு பாத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா மனம் முடியாதபடி உனக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் உன்னை காத்துக்கல. வாசிங்க நேரமாக. துன்பப்படுத்தப்படுகிற எல்லாராலையும் கைவிடப்பட்டீங்களா? துன்பம் வருதானா? ஏசு உங்களுக்கு கைவிட்டார? யாராவது கைவிட்டாங்களா? உங்களுக்கு கைவிடாது. அப்புறம் கீழே தள்ளியும் விட்டு பாத்துட்டாங்க. என் தேவன் வந்து தூக்கி விட்டார். ஒரு கழுதைய தூக்குனவர், ஒரு எருத தூக்கணும்னு சொல்றவர் மனதுருகி உன்னை தூக்காம இருப்பாரா அவருடைய பிள்ளைய? அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மயன்படுத்த. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். அப்படியே ஜெபத்துக்குள்ள